வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம மனசோட மறைக்கப்பட்ட சோர்ஸ் கோட பத்தி பார்க்க போறோம். அட, நம்மள உள்ள இருந்து இயக்குற அந்த ரகசிய குறியீடு, இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்குற விதமே கண்டிப்பா மாறப்போகுது. எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில சமயம் நம்ம வாழ்க்கை ஏதோ ஆட்டோ பைலட் மோட்ல போற மாதிரி, நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாம ஏதோ ஒண்ணு நம்மள இயக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குல்ல? சரி, அந்த உணர்வுக்கான மர்மத்தை விளக்கறதுக்கான சாவி அது சைக்காலஜில தான் இருக்கு. ஆமா, உளவியல் தான் நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. நம்ம பார்க்க போறது சரியா 5. உங்க வாழ்க்கைய உங்களுக்கே தெரியாம அமைதியா இயக்கிட்டு இருக்க 5 முக்கியமான உளவியல் உண்மைகள். வாங்க, நேரத்தை கடத்தாம முதல் உண்மை என்னன்னு பாப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம மனசுல வர ஒவ்வொரு எண்ணமும் வேதவாக்கு. அதுதான் 100க்கு 100 உண்மைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நிஜம் அது இல்ல. இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல ஒரு எண்ணம் வர்றதுக்கும் அந்த எண்ணம் உண்மையா இருக்கிறதுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. சொல்லப்போனா நம்ம மூளைங்கிறது எண்ணங்களை உருவாக்குற ஒரு மிஷின் தான். அது உண்மைகளை கண்டுபிடிக்கிற மிஷின் இல்ல. இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் நம்ம மனசுல ஆட்டோமேட்டிக்கா வரும். நாம அதையெல்லாம் ஒரு கேள்வி கூட கேட்காம, ஆமா இதுதான் உண்மைன்னு அப்படியே ஏத்துக்கிறோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதனால அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்களை தொந்தரவு பண்ணும்போது உடனே அதை நம்பிராதீங்க. முதல்ல ஒரு நிமிஷம் நில்லுங்க. 2வது என்ன எண்ணம் ஓடுதுன்னு கண்டுபிடிங்க. 3வதா உங்ககிட்டயே கேளுங்க, இது 100% உண்மையா, இல்ல இதை வேற மாதிரி பாக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேளுங்க. இது அந்த எண்ணத்தோட பிடியிலிருந்து வெளியே வர ரொம்ப உதவும். ஓகே, நம்ம எண்ணங்களை எப்படி கேள்வி கேட்கணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம உணர்ச்சிகளையும் நம்ம ஒரு புதுவிதமா அணுகலாம். அதாவது உணர்ச்சிகளை எதிரியா பார்க்காம நம்ம கார்ல இருக்கிற டேஷ்போர்ட் மாதிரி பார்க்கலாம். ஆமா, நமக்கு முக்கியமான தகவல்களை கொடுக்கிற ஒரு டேஷ்போர்டு. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? கோபம், கவலை மாதிரி உணர்ச்சிகள்னா நம்மள கட்டுப்படுத்த நினைக்கிற எதிரிகள். அதை எப்படியாவது அடக்கணும், இல்லனா கண்டுக்காம விடணும்னு நினைப்போம். ஆனா உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? உணர்ச்சிகள் நமக்கு முக்கியமான தகவல்களை கொடுக்கிற சிக்னல்கள்னு சொல்லுது. இது எவ்ளோ பெரிய பார்வை மாற்றம் பாருங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களுடைய எல்லை ஏதோ ஒண்ணு மீறப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு சிக்னல் அது. அதே போல நீங்க கவலையா உணர்ந்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கு, ஜாக்கிரதையா இருன்னு உங்க மனசு உங்களை எச்சரிக்குது. சோகம் வந்தா உங்களுக்கு முக்கியமான ஒண்ணு கிடைக்கல, இல்லனா நீங்க எதையோ இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சிக்னல்களை எப்படி சரியா படிக்கிறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு உணர்ச்சி வந்த உடனே படபடன்னு ரியாக்ட் பண்ணாம ஒரு நிமிஷம் நில்லுங்க. 2வது, உங்களுக்கு என்ன உணர்ச்சி வருதுன்னு அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. நான் கோபமா உணர்றேன், இல்ல கவலையா உணர்றேன்னு சொல்லுங்க. 3வதா, இந்த உணர்ச்சி எனக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு கேளுங்க. இப்படி செஞ்சா நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அதை உங்க வழிகாட்டியா மாத்திக்கலாம். நம்ம 3வது உண்மைக்கு வருவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம செய்யற வேலைகள்ல 40%க்கும் மேல யோசிக்காம பழக்கத்துல தான் சேரும். ஏன் தெரியுமா? நம்ம மூளைக்கு எனர்ஜிய சேமிக்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இந்த பழக்கங்கள் ரொம்ப வசதியா இருக்கு. எல்லா பழக்கங்களுக்கு பின்னாடியும் ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அதுக்கு பேரு பழக்கத்தின் வளையம். அதுல 3 விஷயம்தான். ஒரு தூண்டுதல், அப்புறம் நாம செய்யற ஒரு செயல், அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு பலன் அல்லது வெகுமதி. இந்த 3ம் சேரும்போதுதான் ஒரு பழக்கம் உருவாகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. உதாரணத்துக்கு, நீங்க தினமும் வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். உங்க தலையாணை மேல ஒரு புத்தகத்தை வைக்கிறது தான் தூண்டுதல். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 5 பக்கம் படிக்கிறது செயல். படிச்சு முடிச்சதும் கிடைக்கிற அந்த அமைதியும், ஆஹா இன்னைக்கு படிச்சோங்கிற அந்த திருப்தியும் தான் வெகுமதி. பாத்தீங்களா? இப்படி ஒரு பழக்கத்தை ரொம்ப ஈஸியா டிசைன் பண்ணிடலாம். நம்ம எல்லாரும் நம்மள ரொம்ப லாஜிக்கலான ஆளுங்கன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம எடுக்கிற முடிவுகள்ல பெரும்பாலானவை தர்க்கத்தை வச்சு வர்றதில்ல. அதுக்கு பதிலா உணர்ச்சிகளும் நம்ம மூளை யூஸ் பண்ற சில ஷார்ட்கட்ஸும் தான் நம்மளை இயக்குது. சரி, நம்ம முடிவுகளை எது இயக்குது? நம்ம மூளை சில மன குறுக்கு வழிகளை, அதாவது ஷார்ட்கட்களை நம்பி இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்த சம்பாதிக்கிறத விட அதை இழந்துடுவோமோங்கிற பயம் நமக்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல கிடைக்க போற பெரிய பலனை விட இப்போ உடனே கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்கு தான் நம்ம அதிகமா ஆசைப்படுவோம். இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம முடிவுகளை இன்னும் தெளிவா எடுக்கலாம். சரி, இந்த தள்ளி போடுற பழக்கத்தை ஜெயிக்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. உங்க மூளையோட சண்டை போடாதீங்க, அது கூட சேர்ந்து வேலை செய்யுங்க. ஒரு பெரிய வேலைய குட்டி குட்டி டாஸ்கா பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு சின்ன டாஸ்க முடிச்ச உடனே உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன வெகுமதி கொடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சா வெற்றி நிச்சயம்.
இப்போ நாம 5வது, அதாவது கடைசி உண்மைக்கு வந்துட்டோம். இதுதான் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு மாஸ்டர் கீ. அது என்னன்னா விழிப்புணர்வு. ஆமா, அவேர்னஸ். நாம இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு தடவை பாப்போமா? 1, உங்க எண்ணங்கள் எல்லாமே உண்மைகள் கிடையாது. 2, உங்க உணர்ச்சிகள் உங்களுக்கு உதவுற சிக்னல்கள். 3, உங்க வாழ்க்கை பழக்கங்களால தான் ஓடுது. 4, உங்க முடிவுகள் பெரும்பாலும் லாஜிக்கா இருக்காது. இந்த 4 விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரே சக்தி விழிப்புணர்வு தான். இந்த வாக்கியம்தான் இந்த முழு விளக்கத்தோட மையம். நீங்க விழிப்புணர்வு அடையும் போது வெறும் எதிர்வினையாற்றுவதற்கு பதிலா தேர்ந்தெடுக்கும் திறனை பெறுகிறீர்கள். அதாவது நீங்க ஆட்டோ பைலட் மோட்லிருந்து வெளியே வந்து உங்க வாழ்க்கையோட டிரைவிங் சீட்டுக்கு நீங்களே வர்றீங்க. அதுதான் விழிப்புணர்வோட சக்தி. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற எந்த ஒரு விஷயத்த, அது ஒரு எண்ணமா இருக்கலாம், ஒரு உணர்ச்சியா இருக்கலாம், இல்ல ஒரு பழக்கமா இருக்கலாம், கவனிக்க போறீங்க. அந்த சின்ன ஒரு விழிப்புணர்வு தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போற முதல் படி.